இந்த திலகோமத்தும் போது முடிவில் நாராயண பலின்னு ஒரு பலி கொடுப்போம். 12 இலை போட்டு எப்படி வீட்டில் திதி தவசங்கள் பண்ணும்போது காரியங்கள் பண்ணும்போது நிறைய இலையில் காய்கறிகள் பருப்பு அந்த மளிகை ஜாமான்கள்லாம் வச்சு அந்த பிண்டங்கள்லாம் போட்டு பண்ணுவோம். அதே மாதிரி நாராயண பலியும் 12 இலை போட்டு அந்த முன்னோருடைய பிரதிமையை நடுவில் வச்சு பண்ணுவோம். அந்த இறந்தவங்க அதுலேயும் பிரம்மச்சரியாக இருந்தவங்க கல்யாணமாகாமல் இளம் வயதில், அதாவது ஒரு 16 வயசுக்கு மேலே திருமணமாகாமல் இறந்தவங்க, அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, திருமணமாகாமல் இறந்தால் அவர்களுக்கு இந்த நாராயண பலி கொடுக்கப்படும். இது பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சாரி கொடுக்கக்கூடியது. ஏன் இப்போ திலகோமத்தில் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் மோட்சம் கிடச்சிருமே, அகால மரணம் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களுக்கு ஏன் இந்த பிரம்மச்சாரிக்கு மட்டும் தனியாக பண்ணணும்னு சொன்னால், திருமணமாகாமல் இறப்பவர்களுக்கு அந்த பிரம்மச்சரிக்குரிய அந்த ஒரு தோஷம் இருக்கும். அந்த தோஷத்துக்கு இந்த நாராயண பலி கொடுத்தா தான் அது சாந்தி அடைய அந்த ஆத்மா. அதனால தான் அந்த நாராயண பலி திலகோமம் முடிஞ்ச உடனே அந்த நாராயண பலியை கொடுத்து அவங்களுக்கு மோட்சத்தை, அப்போ தான் அந்த பிரம்மச்சாரி ஆத்மாக்கள் மோட்சம் அடையும். அதனால் திலகோமத்தில் இந்த நாராயண பலிங்கிறது ஒரு தனி அம்சம். இதை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பணம் செலுத்தி 5000 ரூபாய் நன்கொடை நம்ம அறக்கட்டளை செலுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலை போட்டு அதில் அவருடைய அந்த இறந்தவங்களுடைய அந்த பிரதிமையை அதில் வச்சு நம்ம இந்த நாராயண பலி கொடுப்போம். அது ஒரு பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துருவோம்.